நீங்கள் அந்த ஊரில் போனால் ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம் பார்க்கலாம். என்னென்னா, எந்த விஷ்ணு கோவில்கள் போனாலும் சுவாமி சன்னதி இருக்கும், மகாவிஷ்ணுவுடைய சன்னதி, பெருமாள் சன்னதி, அதுக்கு நேர கருடன் இருப்பார், சன்னதி இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும், சில சமயம் அந்த கருடனுக்கு பின்னாடி நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்கு சுவாமி தரிசனம் ஆகாது இல்லையா? கரெக்டு தானே? ஆனால் இந்த தென்திருப்பேரில் மட்டும் போனீங்கன்னா நீங்கள் வாசல்லேருந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். கருடன் சன்னதி கொஞ்சம் அப்படி நகர்ந்துருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த ஊரில் வேத ஒலியும் விழா ஒலியும் எப்பொழுதும் அந்த ஊரில் இருக்கவங்க வேதம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு உற்சவங்கள், கோவில்னால் உற்சவம் தானே, அதனால் உற்சாகத்தினுடைய தானே பாவம் தானே உற்சவம்ன்றது சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உற்சவத்தின் பொழுது என்னாகும், நிறைய பசங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு பக்கம் பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரே சத்தம் பயங்கரமாக நடத்திட்டு இருக்காங்க. என்னென்னா, உள்ளே இருக்கிற பெருமாள் இருக்காரோ இல்லையோ, மகர நெடுங்குழைக்காதன்னு பேர், அந்த பெருமாளுக்கு ஒரே க்யூரியாசிட்டி. என்ன க்யூரியாசிட்டி, இவங்க வேலைன்னு சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, அந்த சத்தம் டம் டம் வாசிக்கிறது இருக்கட்டும், நம்ம பசங்கள்லாம் என்ன விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு பெருமாள் ஆசைப்பட்டாங்க. யார்? மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வெளியில் விளையாடக்கூடியதான பசங்க என்ன விளையாடுறான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அப்போ அவருக்கு கருடன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கருடா கொஞ்சம் ரவுந்துக்கோ, நான் அதை பார்க்கணுன்னு. வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழு விளையாட்டொலியும் அரா திருப்பேரை, இதில் எது மிக்ஸாக இருக்க? பசங்க விளையாடுறது. பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த பசங்க விளையாடுறதை பார்க்கறதுக்கு கருடனை நகுந்துக்கோன்னு சொன்னார்.